chapter 10 Environmental Economics. We are living with environment. We are surrounded by environment and economic activities. So it is a right time to study environmental economics. Sir Edmund Hillary என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, இட்ஸ் அ ரியலி எ சோசியல் ப்ராப்ளம். அந்த என்விரான்மெண்டல் இப்போ ப்ராப்ளம் ஆகிருக்கு, அதுக்கான காரணம் பீப்புள் தான். அந்த எண்டில் அஃபெக்ட் ஆக போகிறது யார் தான்? பீப்புள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சார் எட்மண்ட் ஹிலாரி வந்து கொட்டேஷன் கொடுத்துருக்குறாரு. வாட் ஆர் திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன் பார்த்தீங்கன்னா த லிங்க் பிட்வீன் எக்கானமி அண்ட் என்விரான்மெண்ட் படிக்க போகிறோம். அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ். அண்ட் ஃபைனலி டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிற போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி அண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட், ரெண்டுக்குமான அந்த ரிலேஷன் பற்றி படிக்கிறது தான் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ். என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் சப்செட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஏன் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து அதோட ஹை எக்ஸ்ட்ரீமில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்ற ரிலேஷன் பற்றி படிக்கிறதுனால தான் இது செப்பரேட் சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் த என்விரான்மெண்டல் ப்ரொவைட் போத் டைரக்ட் வேல்யூ அஸ் வெல் அஸ் ரா மெட்டீரியல் ஃபார் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்டெண்டட் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, தஸ் மேக்கிங் த என்விரான்மெண்ட் அண்ட் எக்கானமி இன்டர் டிபெண்ட். அதனால தான் நம்ம படிக்கிறோம். ஸோ என்விரான்மெண்டல் எக்கனாமி டேக் இன்டு கன்சிடரேஷன் இஷ்யூஸ் என்னென்னா conservation, value of natural resource, pollution control, waste management and recycling. Since resources அது ஹியூமன் ரிசோர்ஸாக இருந்தாலும் நேச்சுரல் ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி மானிட்டரி ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அதிலேருந்து என்ன செய்ய முடியும், ஹை லெவலான பெனிஃபிட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். This is what environmental economics, how we can achieve the economic benefit from the environment. The key objective of environmental economics identify those particular tools or policies alternative that will move the market towards the most efficient allocation of natural resources. Then meaning of environment. Environment is a word derived from the envirania. It is a French word meaning surrounded by us. The environmental means all the conditions, circumstances, influences surrounding and affecting the development of organism or group of organisms. It also means that a complex of எதெல்லாம் சேர்ந்ததுன்னா physical, chemical, biotic factors எல்லாம் ஒன்று சேர்ந்து அது லிவிங் ஆர்கானிசத்துலேயும் and our ecological community ultimately determine its form and survival. எது எப்படி சர்வைவ் ஆகுது அண்டு எப்படி மிக்ஸ் ஆகுது, வேறு வேறு ஃபார்மில் எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான் என்விரான்மெண்ட். மீனிங் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ். ஒய்? பிகாஸ் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மேக் அ சாய்ஸ் ஆன் பேஸ்ட் ஆன் தோஸ் வேல்யூஸ், அதோட மதிப்பிலேருந்து சூஸ் பண்ணிக்கிறதுனால இது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக இருக்குது. த கோல் இஸ் டு பேலன்ஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட்ஸ் பை டேக்கிங் இன்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் பெனிஃபிட். ஒரு ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்னா அதுலேருந்து எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும், எவ்வளோ காஸ்ட் கம்மியாக யூஸ் பண்ண முடியுன்றது தான் இந்த என்விரான்மெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இன் ஷார்ட், environmental economics is an area of economics that studies the final impact of environmental issues and policies. Then the environmental economics involves theoretical and empirical studies of economic effects of national and local environmental policies around the world. The environmental economics சிம்பிளாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா என்னென்னா environmental problems and policies எப்படி வந்து எக்கனாமிக்ஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க அதை பற்றி படிக்கிறது தான் இந்த என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ். அடுத்து ஈகோசிஸ்டம். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் எது? பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஆர்கானிசம்ஸ்.
they are interacting with each other and also with their non-living environment, weather, earth, sun, soil, climate, atmosphere. So ecosystem are the foundation of biosphere, உயிரினங்கள் வாழ்றதுக்கு, and they determine the health of the entire earth. அதுதான் ஒட்டுமொத்த வேர்ல்டையும் ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எல்லாமே சேர்ந்து இருக்கணும். திஸ் இஸ் வாட் ஈகோசிஸ்டம். growth, resource, wellness, space, leisure, mobility, value, community எல்லாமே சேர்ந்துருக்கு. அண்ட் லிங்கேஜ் பிட்வீன் எக்கானமி அண்ட் என்விரான்மெண்ட் பார்க்கலாம். மேன் லைஃப் இஸ் இன்டர் கனெக்டட் வித் வேரியஸ் அதர் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் த லைஃப் ஆல்சோ டிபெண்ட் ஆன் சோசியல், பொலிட்டிக்கல், எத்திக்கல், philosophical அண்ட் அதர் aspects of economic system. In fact, the life of human being is shaped by his living environment. The relationship between the economy and the environment is generally explained by in the form of material balance model. இந்த மாடலை டெவலப் பண்ணது யாருன்னா ஆலன் நீஸ் அண்ட் ஆர்வி ஐயர்ஸ். இந்த மாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, the total economic process as a physically balanced flow between inputs and outputs. எதெல்லாம் இன்புட்டாக கொடுக்குறோமோ அது என்னவாகணும், திரும்ப அவுட்புட்டாக வந்து சேரணும் அப்படின்றது தான். The inputs are bestowed with physical property of energy, that is raw materials, where it is received from the environment. Environmental வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். The interdependence of economics and environment, which will be explained by the flow diagram and diagram. This is what diagram. In x-axis size of GDP given, in y-axis environmental quality. This is what the flow diagram of a material balanced model. Raw materials இங்கே இருக்குது. Raw materialsலேருந்து ப்ரொடியூசர்ஸ் எடுக்கிறாங்க. The raw material received from natural environment. ப்ரொடக்ஷன்லேருந்து எங்கே போகுதுன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் கன்சம்ஷன் போகுது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன்லேருந்து ரெசிடுவல்ஸ் மிச்சம் இருக்கிறது வேஸ்டேஜ் டிஸ்சார்ஜ் ஆகுது. கன்சம்ஷன்லேயும் வேஸ்டேஜஸ் இருக்குது, அதுவும் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கன்சம்ஷன்லேருந்து வர டிஸ்சார்ஜும் ப்ரொடக்ஷன்லேருந்து அந்த வேஸ்டேஜஸ் ரெண்டும் என்ன செய்யுதுன்னா மறுபடியும் ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த ரீசைக்கிளுக்கு வரலையே அது மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் இந்த வேஸ்டஸ் எல்லாம் மறுபடியும் எங்கே போகுதுன்னா என்விரான்மெண்ட்டுக்கு தான் திரும்ப வருது. This is what flow diagram model. இதை வந்து சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் வந்து சயின்ஸ் தியரிஸோடு வச்சு கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்னென்னா த ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் என்ன நடக்குன்னா த கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் ஆஃப் எனர்ஜி அண்ட் எம்பசைஸ் தட் இன் எனி ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஜென்ரலாக ப்ரொடக்ஷன் இன்புட் என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதை என்ன செஞ்சாகணும், அவுட்புட்டாக வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்ற பிரின்சிபல் படி இது நடக்கும். திஸ் இஸ் நோன் அஸ் வாட் மெட்டீரியல் பேலன்ஸ் அப்ரோச் ஆர் மெட்டீரியல் பேலன்ஸ் பிரின்சிபல். The material flow diagram implies mass input must equal to mass output for every process. எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளோ அவுட்புட் வெளியில் வருன்றது. அது எந்த ப்ராசஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் சரி. Moreover, all the resources extracted from the environment eventually become unwanted waste and pollutants. The production of output by firm from input resulting in a discharge of solid, liquid, gases, waste எல்லாமே வரும் இல்லையா, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர வேஸ்டஸ்லாம் இருக்கே அதுதான். அதே மாதிரி வேஸ்ட் ஃப்ரம் கன்சம்ஷன் சைட்லேருந்து என்ன வரும்னா ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து வர்றது, ப்ரொடக்ஷன் சைடில் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றது. இன் ஷார்ட், த மெட்டீரியல் அண்ட் எனர்ஜி அண்ட் ட்ரான் ஃப்ரம் என்விரான்மெண்ட் அண்ட் யூஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ண ரிட்டர்ன் பேக் டு த என்விரான்மெண்ட் ஆஸ் அ வேஸ்ட். இட் இஸ் சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் மெட்டீரியல் பேலன்ஸ் அப்ரோச். என்னென்னா ஈக்குவேஷன்லேயும் சொல்லியிருக்கிறாங்க, நாம் எதெல்லாம் வேஸ்ட்டாக போடுறோமோ அதெல்லாம் அந்த எர்த்தை என்ன செஞ்சுக்கணும்னா ரீசைக்கிள் பண்ணி கொடுக்க அது கேப்பபிள் இருக்குது. திஸ் இஸ் வாட் த மெட்டீரியல் பேலன்ஸ் ஈக்குவேஷன். G minus RC minus RP plus R power RP plus R power RC equal to R power dP plus R power dC.
கீழே கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் அண்ட் எனர்ஜி இன்ஃப்ளோ ஃப்ரம் நேச்சுரல், தட் இஸ் எம் ஈக்குவேஷன் இருக்குது. அண்ட் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தட் இஸ் ஜி. கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ரெசிடுவல் டிசார்ஜ், ஆர்சி ஆர்பி. அண்ட் ரீசைக்கிள்ஸ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன், ஆர்ஆர்பின்றது ப்ரொடக்ஷன் சைடு, ஆர்ஆர்சிஸ்ன்ற கன்சம்ஷன் சைடு. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஃபைனல் ரெசிடுவல் டிஸ்சார்ஜ் இருக்குல்ல, வேஸ்ட்டு ஃப்ரம் ப்ரொடக்ஷன் சைடு கன்சம்ஷன் திரும்ப என்விரான்மெண்ட் போகும் இல்லையா, அதுதான் ரெசிடுவல் டிஸ்சார்ஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சைடு ப்ளஸ் ரெசிடுவல் டிஸ்சார்ஜ் ஆஃப் கன்சம்ஷன் சைடு. த எக்கானமி அண்ட் என்விரான்மெண்ட் இன்டர்லிங்கேஜஸ், மெட்டீரியல் பேலன்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா environment R raw material and production sector R F plus W1, household sector F equal to W2. So R அந்த environment இருக்குல்லையே raw material, அது என்னவா மாறுதுன்னா production side W1க்கும் householdக்கு W2க்கும் ரெண்டுமே ஈக்குவல், இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட். W1 and W2 the waste from production and household sector, F equal to final product. Is it right? The environment is supplier of all forms of resources. நமக்கு எல்லா ரிசோர்ஸையும் கொடுக்குது, whether it is renewable or non-renewable எல்லாமே கொடுக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு திரும்ப அதை என்ன செய்யுது, க்ளீனிங் பண்ணி கொடுத்துருது. Household and firms are connected environment and they are interconnected too. ஹவுஸ்ஹோல்ட் இல்லாமல் ஃபேர்ம்ஸ் இருக்க முடியாது, ஃபேர்ம்ஸ் இல்லாமல் ஹவுஸ்ஹோல்ட் இருக்க முடியாது. அதனால தான் இன்டர்கனெக்டட் டூல்ஸ் இருக்குது. த ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் ஃபேர்ம்ஸ் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஃபார் த ரிசோர்ஸஸ். போத் ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் ஃபேர்ம்ஸ் சென்ட் அவுட் அ ரெசிடுவல் ஆஃப் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ரெஸ்பெக்டிவ் டு நேச்சர். இவங்க அந்த இண்டஸ்ட்ரி சைடோ ஹவுஸ்ஹோல்ட் சைடோ யூஸ் பண்ண அந்த வேஸ்டஸ் எல்லாம் திரும்ப எங்கே அனுப்புகிறாங்க, என்விரான்மெண்ட்டுக்கு நேச்சருக்கு தான் அனுப்புகிறாங்க. நேச்சருக்கு வந்து அதை அசிமுலேட் சேர்த்துக்கிறதுக்கான சக்தி இருக்குது, பவர் இருக்குது. Where this power is conditional. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, there is a limit for everything. The earth has reached the saturation point. அதோட லிமிட்டையும் தாண்டி அதிகமாக நம்ம டம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். and it is unable to clean up several forms of waste. அதனால் என்ன செஞ்சுக்க, ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வேர்ல்டு ஒரு நாளைக்கு நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரிமெம்பர் த எர்த் கேன் ஆல்சோ நான் கோஆப்ரேட். என்விரான்மெண்டல் குட்ஸ்னு என்னென்னு பார்த்துக்க, தே ஆர் டிப்பிக்கலி நான் மார்க்கெட் குட்ஸ். க்ளீன் ஏர், க்ளீன் வாட்டர், லேண்ட்ஸ்கேப், க்ரீன் டிரான்ஸ்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தட் இஸ் ஃபுட்பாத், சைக்கிள் வே, க்ரீன்வே, இதெல்லாம் எந்த மார்க்கெட்லேயும் சேல் பண்ண முடியாது. பப்ளிக் பார்க், அர்பன் பார்க், ரிவர், மவுண்டன், ஃபாரஸ்ட் அண்ட் பீச்சஸ், இதெல்லாம் தான் என்ன குட்ஸு, என்விரான்மெண்டல் குட்ஸ். we cannot buy from any market. And the concerns with environmental goods focus on the effect that exploitation of ecological system have on the economy, the well-being of human and other species and on the environment. இப்படி இருக்கிற அந்த என்விரான்மெண்டல் குட்ஸை நாம் யூஸ் பண்ணி வெல்பீயிங்காக தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடாத எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா ஓவர் யூசேஜ். அதனால் சில ஸ்பீசிஸ் எல்லாம் அழிஞ்சிட்டு வருது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.